நண்பா, வெற்றி கண்ண மறைக்கும், தோல்விதான் கத்துக் கொடுக்கும். நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டைலாக்? நான் வச்சுக்கிறேன். நேர்மையாக வாழ்பவருக்கு எதிரிகள் அதிகம், துரோகிகள் அதிகம், விமர்சனங்கள் அதிகம். அதேபோல் ஆண்டவனின் அருளும் அதிகம். கண்டவனும் கண்டதை பேசட்டும். கடவுளின் துணை இருக்கும் வரை எவனாலும் உன்னை வீழ்த்த முடியாது. யாருகிட்டையும் உதவின்னு போய் நிக்காத. இந்த பாலா போன உலகத்துல எதிரிகளை விட துரோகிகள் தான் அதிகம். உன்னை எப்படியாவது கீழே தொல்லணும் தான் பாப்பானுங்களே தவிர உன்னை முன்னேற விட மாட்டானுங்க. கடவுள் உனக்கு ஒரு திறமை கொடுத்துருக்காரு, அதை வச்சு உனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணு. அடுத்தவன் உதவுவான் நீ காத்திருந்தா சிலந்தி வலை இருக்குல்ல, அதுல பூச்சி சிக்கினா எப்படி இருக்கும்? வரவே முடியாது. அதே மாதிரிதான் நீயும் சிக்கி சீரழிஞ்சு செத்துருவ. அதனால உன் திறமையை நீ நம்பு, அதுக்கான உழைப்பை நீ போடு. அந்த இமயமலையே உனக்கு